நீ இன்னும் நல்ல ரெக்கையா அடிக்கணும். அதுக்கு நான் அவ்வளவு வேகமா அடிக்க கூடாது. பரவாயில்லையே, நல்லாவே சமாளிக்கிறீங்களே பிரின்சஸ் ட்வைலைட். ஆப்பிள் ஜாக், நீ அப்படிலாம் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்ற. இதுக்கு முன்னாடி க்ரோனும் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் உன் புது டைட்டிலையாவது அடிக்கடி யூஸ் பண்ண. மத்த போனீங்க என்ன அந்த மாதிரி கூப்பிட்டா அதை ஏத்துக்கலாம். ஆனா நீங்க என்னோட நண்பர்கள், நீங்க என்ன அந்த மாதிரி கூப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பறக்கறதையாவது நல்லா கத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சம்மர் சன் செலிப்ரேஷன் வேற இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. ஆனா இந்த பாட்டு நான் சரியா பண்ண மாட்டேனோன்னு தோணுது. இங்கே நேரத்தை கழிச்சா கண்டிப்பா உன்னால பண்ண முடியாது. சீக்கிரமா ராக்கெட் வேகத்துல மேல பறந்து உன் ஃபினிஷிங் டச் காமி. உண்மையிலேயே இது செம ஃபினிஷ் தான் போ. My little pony, my little pony. My little pony. இதை பற்றியும் யோசிக்க வேண்டாமே. My little pony. இந்த மேஜிக்கை உன்னிடம் கற்றேனே. Big adventure கொண்டாட்டம் தான், மனமும் நட்பும் ஸ்ட்ராங் தான். ஒன்றாய் இருந்தால் நன்மையே, மேஜிக் தானே வாழ்க்கையே. என்றும் நிலைக்கும், என்றும் நிலைக்குமே. நீ பார்க்க ரொம்ப அமேசிங்கா இருக்க. உன் அழக கொஞ்சம் கூட குறையாம அதுல வரைஞ்சிருக்காங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓ, தயவு செஞ்சு நீ இப்படி பேசாத. எல்லா பூனைங்களும் கிரவுன சூடிக்கிட்டு இந்த மாதிரி போஸ்டர்ல வரணும்னு ஆசையோட இருக்காங்க. நீ என்னன்னா இப்படி சொல்ற? எனக்கு என்னமோ எல்லா பூனைங்களும் ஆசைப்படுற மாதிரி தெரியல. நான் எப்பவுமே சாப்பிடுறத பத்தி தான் ட்ரீம் பண்ணுவேன். சரி, நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். ஃப்ளட்டர்ஷை சொல்றது சரிதான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு ஏகப்பட்ட வேலை காத்துட்டு இருக்கு. கேண்டில் லாட்ல வேணா அபிஷியல் செலிப்ரேஷன் நடக்கலாம். ஓ யா, இந்த பெரிய பார்ட்டிக்கு எல்லா பொறுப்பையும் மேயர் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. தயவு செஞ்சு மூஞ்சி அப்படி வச்சுக்காத ட்வைலைட். பிரின்சஸ் செலஸ்டியா சன் ரைஸ் பண்ணும்போது எல்லா பிரின்சஸோடயும் நீயும் அங்க இருக்கணும். எனக்கும் அப்படிதான். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நிஜமா. இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது இதே மாதிரி ஒரு சம்மர் சன் செலிப்ரேஷன் தான். ஆனா அந்த நேரத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. அப்படியே இத பத்தி நம்ம கேக்குறதும் தப்புன்னு சொல்லுவேன். மேயர் மட்டும் எங்க உதவியை கேட்காம இருந்திருந்தா கண்டிப்பா நாங்க இங்கேயே தங்கியிருப்போம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம ஒரு ராயல் டியூட்டிஸும் நீ முடிக்கணும். அதுக்கும் நாங்க ஒத்துழைக்கணும்ல. நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது சம்மர் சன் செலிப்ரேஷனா இருக்கலாம், ஆனா அதை விட முக்கியமா வேற ஒண்ணு நம்மள ஒண்ணு சேர்த்திருக்க தெரியுமா? இன்ஃபேக்ட் அதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். நம்ம 6 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹார்மனி முழுமையடையும். எவ்வளவு பெரிய ராயல் டியூட்டி வந்தாலும் அதை மாத்த முடியாது. நான் சொல்றது சரிதானே போனஸ்? ரைட் பிங்கி பாய். கிரீமி கிரீமி ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும்ல. இதுக்கு பதிலா ஆமான்னு எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட டீடைல நாங்க லெட்டர்ல எழுதி அனுப்புறோம். அத நீ படிக்கும்போது ஃபெஸ்டிவல்ல இருக்க ஃபீலிங் வரும். என்ன கேர்ள்ஸ்? நெஞ்சில கைய வச்சு சொல்றோம். விழாவை கலக்குவோம். அது மட்டும் இல்லாம செலிப்ரேஷன் முடிஞ்சதும் நீயும் எங்களோட வந்து சேர்ந்துப்ப. அது மட்டும் இல்லாம உன் வீடு ராயல் ரேஞ்சுக்கு அப்கிரேட் பண்ண டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பாயின்ட்மெண்ட் போட்டாச்சு. எல்லாரும் ஏறிட்டீங்களா? போனி வேலுக்கு வண்டி புறப்பட போகுது. என்னால உன்கிட்ட சொல்ல முடியல ஸ்பைக். அவங்க கிளம்பி கொஞ்ச நேரம் கூட ஆகல, ஆனா மிஸ் பண்ற மாதிரி ஒரு உணர்வு வருது. இது பிரின்சஸ்காக. டியர் ட்வைலைட், நீ எதையும் மிஸ் பண்ணல. எப்படி கொண்ட ஃப்ரெண்ட் பிங்கி பாய். அது நான் தான். இப்ப நான் உணர்றேன். எனக்கு அது நல்லாவே தெரியுது. செக் 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 அண்ட் செக். உனக்கு தெரியுமா, நம்ம ஷெட்யூல்டுக்கு ரொம்ப தயாராவே இருக்கோம். என்ன மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கிடைச்சதுக்கான பலன் தான் இது.
நானும் ஒத்துக்கிறேன். செலிப்ரேஷன் நாளானிக்கு தான் ஆரம்பிக்க போகுது. மெயின் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேணும்னா நம்ம ஒரு குயிக் ட்ரிப் போனிவிலுக்கு அடிச்சிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்த கூட இந்த பாக்கி வேலையை பாத்துக்கலாம். அது நல்லதா இருக்கும் ஸ்பைக். நம்ம கிளம்புனதுக்கு அப்புறம் புதுசா ஏதாச்சும் நடந்தா என்ன பண்ணுவ? ஒருவேளை நம்ம திரும்பி வர லேட் ஆகி அந்த நேரத்துல ஏதாச்சும் நடந்துட்டா என்ன பண்ணுவ? அப்புறம் போனிவிலுக்கு போற வழியிலே லிஸ்ட் தொலைச்சிட்டு இது வரைக்கும் என்ன பண்ணணும்ன்றதையும் மறந்துட்டோம்னா, கூடவே பண்ண வேண்டிய விஷயங்களையும் மறந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்ன்றதை ஞாபகப்படுத்தி பார்த்து ஞாபகம் வராம வந்ததை ஏதாச்சும் செஞ்சு ஃபங்க்ஷனே சொதப்பிட்டோம்னா, அப்படின்னா வேணான்னு சொல்ல வரியா? பிரின்சஸ் செலஸ்ட்ரியா என்ன நம்பி மொத கொடுத்த ராயல் டியூட்டி இதுதான். அவங்க தலை குடையிற மாதிரி நான் எதுவும் பண்ணக்கூடாது. நீ அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. Your Highness. இனிமே இப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல பிரின்சஸ் ட்வைலைட். சாரி. நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. சாரி. சம்மர் சன் செலிப்ரேஷனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல அனுபவங்கிறத நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நைட் மேர் மூணு நான் தோக்கடிச்ச ஒரு உன்னதமான தருணம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் சொந்த தங்கச்சிய தள்ளி வச்ச ஒரு மோசமான நாளா தான் நான் பாக்குறேன். இது வரைக்கும் நான் அத அந்த விதத்துல யோசிச்சு பார்த்ததே இல்ல. ஆனா இப்பெல்லாம் பிரின்சஸ் லூனா திரும்பவும் என் கூட வந்து சேர்ந்த நாளாதான் இந்த சம்மர் சன் செலிப்ரேஷனை நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த செலிப்ரேஷன்ல உனக்கும் பங்கு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போனவங்களுக்கு தனியா திரும்பி போறது கஷ்டமான விஷயம்தான். ஆமா, கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. இனிமே நீ என் ஸ்டூடெண்டா இருக்க மாட்டேன் பிரின்சஸ் ட்வைலைட். ஆனா உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் உடனே நான் வருவேன்ற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி எனக்கு தேவைப்படும் போதும் நீ நிச்சயமா வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவர் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்காரு. பிரின்சஸ் ட்வைலைட்டுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. போனிவில்ல இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. அது ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் இல்ல. ஸ்பைக், நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? போதும் போய் படப்போன்னு தானே? இல்ல, திரும்பவும் நம்ம செக் லிஸ்ட செக் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம். நீ அதுதான் சொல்லுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கங்க, நான் வரேன். ஸ்பைக், செக் 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 செக். ஸ்பைக். ஆமா, இப்ப மணி என்ன ஆகுது? இது நடு ராத்திரி. ஒருவேளை மார்னிங்கா கூட இருக்கலாம். ஆக்சுவலா இது என்ன டைம்னு எனக்கு தெரியல. அச்சச்சோ, என்ன கொடுமை ட்வைலைட் இது. வா ஸ்பைக், என்ன பிரச்சனைங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் ஆகுது? எப்படி சொல்லுங்க? பிரின்சஸ் ட்வைலைட்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ட்வைலைட் பாத்தியா? சன் அண்ட் மூன் ரெண்டுமே இருக்குது. I'm sure இது வந்து தெரியுமா? என்னன்னு எனக்கும் தெரியல. யுவர் ஹைனஸ், உடனே நீங்க எங்க கூட வரணும். அது வந்து பிரின்சஸ் லூனாவும் பிரின்சஸ் செலஸ்டியாவும் எங்க போனாங்கன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எங்க போனாங்க? அது எங்களுக்கும் தெரியாது. பிரின்சஸ் லூனாவும் அப்புறம் பிரின்சஸ் செலஸ்டியாவும் அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறைஞ்சு போயிட்டாங்களா? அதனாலதான் உங்ககிட்ட நாங்க வந்தோம். உங்க கமாண்டுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட கமாண்டுக்காகவா? நாங்க ரெண்டு பேரும் ராயல் கார்டோட ஆபீசர்ஸ். ராயல் டிக்கெட்ட இருந்துதான் உத்தரவு வாங்கிப்போம். பிரின்சஸ் லூனாவும் பிரின்சஸ் செலஸ்டியாவும் போயிட்டதுனால, அது போக பிரின்சஸ் கேடன்ஸும் கிறிஸ்டல் எம்பையரை பாத்துக்கிறதுனால இனிமே நாங்க உங்க ஆர்டர் படி தான் செயல்படணும். யூ ஹைனஸ், பிரின்சஸ் ட்வைலைட், நாங்களும் இனிமே நேரத்தை வீணடிக்க முடியாது. என்ன பண்ணணுங்கிறத நீங்க சொல்லுங்க. பிரின்சஸ் லூனாவையும் பிரின்சஸ் செலஸ்டியாவையும் தொடர்ந்து தேடுற பணியில நீங்க ஈடுபடணும். போனிஸ் எல்லாம் பேனிக் ஆகுறதுக்குள்ள நீங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது க்ளூ இருக்கும். சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதுன்னா உடனே அதை என்கிட்ட வந்து சொல்லுங்க. ட்வைலைட் ரொம்ப அழகா சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். யுவர் ஹைனஸ், போனிவில்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. எவர் ஃப்ரீ ஃபாரஸ்ட் போனிவில்ல அதாவது தாக்கிக்கிட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சிடுங்க. நீ நல்லா தானே இருக்க? அச்சச்சோ, அட கடவுளே, நீங்க எல்லாரும் எதுக்காக இப்படி பயந்து போயிருக்கீங்க? என்னாச்சு? அது எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. நீங்க எல்லாருமே தைரியமா இருக்கணும், சரியா? கடவுளே,
நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நீங்க பயப்படுறது சரிதான். சீக்கிரம் அப்படிதான் அழுத்தி பிச்சு எடுங்க. Yep. Oh, no. Yep. Oh, no. Yep. Oh, no. என்ன இது? இப்படி ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இது என்ன வகையை சேர்ந்தது? இந்த செடியை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? No. இருக்கு இது அதிகமாகிட்டே போகுது. மேல வானத்திலேயே இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இருக்கும்போது வானத்துல பிரச்சனையா? இது போனிவில்லோட டெரிட்டரி. நாங்களே சம்மர் செலிப்ரேஷனுக்கு காத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹே எவர் ஃப்ரீ கிளவுட்ஸ், ஒழுங்கா வந்த வழியா திரும்பி போயிடுங்க. அப்ப என் கூட மோதி பாத்துலான முடிவு பண்ணிட்டீங்களா? ஐய்! என்ன வானம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அச்சச்சோ, என்ன இதெல்லாம்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது. என்ன நம்பு. இது நான் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். ஓ ஸ்வீட்டி பேர்ல், கிறிஸ்டல் சங்கம் எல்லாரும் சேர்ந்து பண்ற பிராங்க் இது. கண்டிப்பா இத பார்த்தா எனக்கு சிரிப்பு வரல. சொல்லி எனக்கு உதவி பண்ணு. என்னோட கொம்புல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாம எங்க போறோம்? எவர் ஃப்ரீ ஃபாரஸ்ட் தாக்கிக்கிட்டு இருக்காங்களா? என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹார்மோனியை வெளியில எடுக்கிற நேரம் இது. ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா ட்வைலைட், போனிவெல் போய் சேர்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது இது? உன்னால பறக்க முடியும். ஓ ஆமா. ஓ இது வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எனக்கு தெரிஞ்சதுல வானம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்புறம் இங்க வர இந்த மோசமான மேகங்கள் நம்மளோட இது இல்ல. அதே மாதிரி இந்த செடிகளும் நம்ம ஊரை சேர்ந்தது கிடையாது. அதெல்லாம் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செடிகளை நம்மளால தடுத்து நிறுத்தவும் முடியல. இது பரவாம தடுத்து நிறுத்த உன்கிட்ட ஏதாவது மேஜிக் இருக்கா? நடந்துட்டு இருக்கிற இந்த டென்ஷன்ல என்னுடைய கொம்பு சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுப்பா. ஆனா நம்ம ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும். இதை நம்ம தடுக்கலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த மாதிரி கஷ்டங்களை இன்னும் நான் எவ்வளவு தாங்க போறேனோ. இந்த செடி அங்கங்க பரவிக்கிட்டே இருக்கு. இது இப்படி பரவிக்கிட்டே இருந்தா அப்புறம் போனிவெல் முழுக்க அழிஞ்சிடும். போனிவெல் மட்டும் இல்ல, ஈக்வெஸ்டியாவே இந்த செடிகள்னால அழிஞ்சிடும். இப்ப நம்ம என்ன பண்றது? ஒழுங்கா நாம ட்ரெயின்லயே போயிருந்தா நல்லா இருக்குமோன்னு இப்ப எனக்கு தோணுது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கம் ஆன் ஸ்பைக், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹார்மோனியை நம்ம வெளியில எடுக்கணும். மத்தவங்களையும் கண்டுபிடிக்கணும். ட்வைலைட் அங்க பாரு. அப்பா நல்ல வேலை. ஓச்சிச்சோ, நாங்க எல்லாரும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம உன் புக்க படிச்சதுக்கு கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியா கீழே வந்தாச்சு. உமா உமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு ஏதோ ஆகல.
சரி சரி மானத்தை வாங்காத, ஒத்துக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். உனக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. வர வழியில கவனிச்சே இல்லையான்னு தெரியல, எவர் ஃப்ரீ ஃபாரஸ்ட் லைட்டா வெளியே வந்துட்டு இருக்கு. இல்லனா இங்க ஏதாவது மறந்து வச்சுட்டு போய் அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா? இல்லனா இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? அதான் மந்திரம் போட்டு நிறுத்த பிரின்சஸ் செலஸ்டியாவும் நீங்க அனுப்பி வச்சாங்களா? ஆக்சுவலா அந்த மாதிரி சொல்ல முடியாது. கரெக்டா சொல்லணும்னா பிரின்சஸ் செலஸ்டியாவும் அவங்கள மாதிரியே பிரின்சஸ் லூனாவும் ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க. யார் அவங்கள தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹார்மனி இல்லாம எதையும் சரி பண்ண முடியாது மட்டும் தெரியுது. ஓ யா, நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். கலக்கிடலாம். நான் தான் சொன்னல, நம்ம இதால எப்பவும் இணைஞ்சிருப்போம்னு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பிரின்சஸ் செலஸ்டியாவையும் லூனாவையும் மீட்கணும். குவெஸ்டியாவை இதை அழிக்காம நம்ம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்றது? நானும் புக்ல ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். உருப்படியே எனக்கு எதுவும் கிடைக்கலப்பா. அடடா, இந்த இடத்தை நான் விட்டுட்டேனே. பாதி பகல் பாதி இரவு, வினோதமான இயற்கை சூழ்நிலை, கட்டுப்பாட்டை இழந்த தாவரங்கள். ஓகே, கிட்டத்தட்ட யார நம்ம எல்லாரும் சேர்ந்து எதிர்க்க போறோம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. சின்ன சின்ன ஆசை, தொட்டியில் குளிக்க ஆசை. ஓ தப்பு ட்வைலைட். அவங்க என்ன கூப்பிடுறதுக்கு உனக்கு கொடுத்த அந்த குட்டி மந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டிருக்கோமே, அதை மறந்துட்டியா? உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அதை ஞாபகப்படுத்துறேன். தேகத்துல இருந்து அழுக்க நீக்கக்கூடிய ஒரு சுத்தமான சுகாதார பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். போதும், நிறுத்து. பிரின்சஸ் செலஸ்டியாவையும் பிரின்சஸ் லூனாவையும் முதல்ல ரிலீஸ் பண்ணு. இந்த செடி கொடிகளையும் கட்டுப்படுத்து. உனக்கு கொம்பு மேல ரொம்ப கோபம் வருது. ஆமா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? சும்மா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன, இதுக்கெல்லாம் காரணம் நீதானே, எங்களுக்கு தெரியும். என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், உங்க ஏரியாவை ரொம்ப அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது ரொம்பவே நல்லாதான் இருக்கு. பட் இதுக்காக நான் பொறுப்பேத்துக்க முடியாது. ஏன்னா நான் திருந்திட்டேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் ஞாபகம் இருக்கு, ஆனா உன் தடயங்கள் தான் எல்லா இடத்துலயும் நல்லா தெரியுது. சரி, இங்க இருக்கிற பரிணாமங்கள் நான் ஏற்படுத்தின மாதிரி தான் இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் திருந்தின விஷயத்த நீங்க நம்பலையே. அதுதான் எனக்கு வலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவி மாதிரி ரொம்ப நடிக்காத. இதெல்லாம் உன்னோட வேலைதான். லேடீஸ், நான் ஒரு அப்பாவி. உங்க எல்லார்கிட்டயும் நான் பொய் சொல்லுவேனா? சொல்லுங்க. ஒருவேளை இருக்கலாம். சரி, ஓப்பனா சொல்றேன். இப்ப நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நான் உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க பொய் சொல்றேன்னு சொல்றீங்க. நண்பர்களான நாம இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்ணுவோம்னு நீங்களே சொல்லுங்க. பிரின்சஸ் ட்வைலைட், அப்புறம் இதுக்காக நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கான முழு தகுதி இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இவனை மறுபடியும் சிலையாக்குனா கரெக்டா இருக்கும். நானும் அதை ஒத்துக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன். அச்சோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா? அப்பாடா, நல்ல வேலை கடைசியில ஒரு போனியாவது சந்தேகத்துக்கு எனக்கு சாதகமா பதில் சொன்னியே. என் ஃபிளட்டர் ஷை கிட்ட இருந்து நட்புக்கு மரியாதை எப்படி செலுத்தணும்ன்ற விஷயத்த கத்துக்கோங்க. அது வந்து நான் தான் ஃபிளட்டர் ஷை. ஓ, நீ கிளம்பு, நீ கேட்டவா. இதுக்கு நீ பொறுப்பு இல்லனா வேற யார் பொறுப்புங்கறத சொல்லு. கண்டிப்பா நான் இதுக்கு உதவணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கே தெரியலையே. தெரிஞ்சா என் மனசுல வச்சுக்கிட்டு நான் ஏன் சொல்லாம இருக்க போறேன்? என் பேருக்கு நானே களங்கமா இருப்பேனா? மொத்தத்துல நான் இத பண்ணல. சரி, உன் ஜீப்ரா ஃப்ரெண்டு கிட்ட ஏன் கேட்க கூடாது? அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஜிகோரா, நானும் என்னோட வீட்டை விட்டு வெளியேறதா போயிடுச்சு. இயற்கைக்கு முன்னாடி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நானே ஒரு சாட்சி. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? இதுக்கான பதில் என்கிட்டயும் இல்லைன்ற வருத்தமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆனா என்கிட்ட ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதுல நீங்க மந்திரத்தை கலந்தீங்கன்னா இதுக்கான பதில் கிடைச்சிடும். இது மாயங்கள் நிறைஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த திரவம். இத பயன்படுத்த எனக்கே கை உதறும். ஒரு சக்தி வாய்ந்த அலிகனோட மந்திரத்துக்கு தான் இது அடங்கும். பிரின்சஸ் ட்வைலைட், இந்த திரவத்தை நீ மந்திரத்தால மாத்து. பர்பிள் டு ஒயிட். அப்புறம் பண்ணு ஒரு சிப். அதுக்கப்புறம் உனக்கே புரியும் வானம் ஏன் ஒரு பக்கம் பகலாவும் ஒரு பக்கம் இரவாவும் இருக்குன்னு.
எனக்கு என்னமோ இது வேலை செய்யற மாதிரி தெரியல. நான் எங்க இருக்க? இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகராத. பிரின்சஸ் லூனா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம எங்க இருக்கோம்? நீங்களும் செலஸ்டியாவும் எங்க மறைஞ்சு போனீங்க? உன்னோட பிரஷியஸ் லைட்ல எல்லாருமே குளிர் காஞ்சாங்களே, அத நான் பார்த்து அமைதியா ரசிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? பிரஷியஸ் லைட்டா? இந்த இக்வெஸ்ட்ரியால ஒரே ஒரு பிரின்சஸ் மட்டும் தான் இருக்க முடியும். அந்த பிரின்சஸ் வேற யாரும் இல்ல, நான் தான்.